அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஜனவரி மாசம் 31ஆம் தேதி தை மாசத்தோட வெள்ளிக்கிழமை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல கல்லுப்புல இப்ப நான் சொல்ல போற பணவசிய பொருளை நீங்க மறைச்சு வச்சாலே போதும். அளவில்லாத பணம் நிச்சயமா உங்க வீட்டுல சேர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கடன் பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்ய இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இந்த வெள்ளிக்கிழமை நாள் சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அதுலயும் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடியது தை மாசத்தோட வெள்ளிக்கிழமை. இப்படிப்பட்ட அற்புதமான நாள்ல பணத்தை வசியம் பண்றதுக்கு நாம செய்ய வேண்டிய 2 எளிமையான பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 2 பரிகாரங்களும் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரங்கள். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். வாங்க, அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். கல்லுப்புல மறைச்சு வைக்க வேண்டிய அந்த ரகசியமான பணவசிய பொருளை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். மத்தபடி இன்னைக்கு நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்க, வெளியூர்ல இருக்கீங்கன்னா இப்ப நான் சொல்ல போற 2வது பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாம வீட்ல பூஜை அறையில கல்லுப்பு வச்சிருப்போம். அந்த கல்லுப்பு ஜாடியில தான் இந்த பரிகாரத்தை செய்ய போறோம். தனியா நீங்க கல்லுப்பு எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சப்போஸ் உங்க வீட்ல பூஜை அறையில தனியா கல்லுப்பு நீங்க வாங்கி வைக்கலன்னா பரவாயில்ல. சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பு ஜாடி கடியில இப்ப நான் சொல்ல போற இந்த ரகசிய பொருளை நீங்க மறைச்சு வச்சாலே போதும். கல்லுப்புல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யறாங்க. கல்லுப்புக்கு எதிர்மறை சக்திகளை நீக்கக்கூடிய தன்மையும் அதிகம். அது மட்டும் இல்லாம நல்ல நேர்மறை ஆற்றலை, இறை சக்திய அந்த மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வீட்டுக்குள்ள ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில கல்லுப்பு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அதனாலதான் கல்லுப்பை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாத்துக்குமே எல்லாருக்கும் கை மேல பலன் கிடைக்குது. சரி, இப்போ கல்லுப்புல நாம மறைச்சு வைக்க வேண்டிய அந்த ரகசிய பணவசிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரியாணி இலை. இந்த பிரியாணி இலைக்கு வசிய சக்தி ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த பிரியாணி இலைய நாம எனர்ஜைஸ் பண்ணோம்னா, அதாவது நம்ம எண்ணங்கள் மூலமா அந்த பிரியாணி இலைக்கு நாம சக்தியை கொடுக்கும் போது அது பல மடங்கு பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அந்த வகையில கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத பிரியாணி இலையா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததா இந்த பிரியாணி இலையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை, சுக்கிரஹோரை நேரம் நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்படி இந்த குறிப்பிட்ட நேரத்துல உங்களால செய்ய முடியாது, இந்த டைம்ல உங்களுக்கு வேலை இருக்குன்னா பரவாயில்ல, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு மேல நைட்டு 10 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்க லேட்டா தான் பாக்குறீங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள்லயும் இதே பரிகாரத்தை நீங்க செய்யலாம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் வேண்டாம். ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. இதுவே உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும். சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டா பாக்குறவங்க இதே வீடியோல நான் சொல்லியிருக்கக்கூடிய 2வது பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலையில இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை பத்தி ஏற்கனவே 2-3 வீடியோல நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
2-3 ரூன் சிம்பல் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு பேரு தான் ரூன்ஸ் பைண்டிங் சிம்பல். சிஜில் சிம்பல் எந்த அளவுக்கு அற்புதமான பலன்களை நமக்கு கொடுக்குதோ அதே மாதிரி இந்த ரூன் சிம்பலும் நல்ல ரிசல்ட்டை உடனடியா நமக்கு கொடுக்கும். பணவரவுக்கான ரூன் சிம்பல் ஒன்னா சேர்த்து இங்க ரூன்ஸ் பைண்டிங்கா நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த ரூன்ஸ் பைண்டிங் சிம்பலை அந்த பிரியாணி இலையில வரைஞ்சுக்கோங்க. இப்படி வரைஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு கீழே உங்களுக்கு பண தேவை இருந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதிக்கோங்க. இப்ப சப்போஸ் அவசர தேவைக்கு உங்களுக்கு பணம் வேணும்னா எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணத்தை மட்டும் நீங்க எழுதுங்க. அதாவது 50,000 தேவைப்படுது, 1 லட்சம் தேவைப்படுதுன்னா என்னிடம் 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூட நீங்க எழுதலாம். அப்படி இல்லைன்னா வெறும் 1 லட்சம் ரூபாய்னு மட்டும் கூட எழுதலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா உங்க வீட்டுல 2-3 நபர்களோட பெயர்ல கடன் இருக்குன்னா மொத்த கடன் தொகையை இங்க எழுதிக்கோங்க. அந்த அமௌண்ட்டை மட்டும் தான் எழுதணும். பிரியாணி இலையில கடன்கிற வார்த்தைய நீங்க எழுதக்கூடாது. இந்த பிரியாணி இலைய கையில வச்சுக்கிட்டு நாம என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அது மட்டும் இல்லாம இந்த பிரியாணி இலையில நாம எழுதக்கூடிய விஷயங்களையும் பார்த்து கவனமா தான் எழுதணும். எதிர்மறையான வார்த்தைகளை எழுதக்கூடாது. இப்போ உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்னா என்னிடம் 5 லட்சம் ரூபாய் இருக்கிறதுன்னு எழுதுங்க. அப்படி இல்லைன்னா சும்மா 5 லட்சம் ரூபாய்னு மட்டும் எழுதினா கூட போதுமானது. ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு தேவைப்படலாம். அப்போ உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் மாசம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை எழுதுங்க. தொழில் செய்யறவங்க லாபம் உங்களுக்கு ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க இங்க எழுதிக்கோங்க. இப்படி உங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கோங்க. எனக்கு இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் எதுவும் கிடையாது, பொதுவா பணவரவு அதிகரிச்சாலே போதும்னு சொல்றவங்க ஐ எம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு சொல்லி எழுதிக்கலாம். தமிழ்ல எழுதணும்னு நினைக்கிறவங்க நான் பணத்தை காந்தம் போல ஈர்த்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி நீங்க சின்னதா எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதினதுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலைய உங்க இடது கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு பணம் உங்களை தேடி வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கிரெடிட் ஆகிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி அவங்கவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் நீங்க கற்பனை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த பிரியாணி இலையை எடுத்து கொண்டு போய் கல்லுப்பு வச்சிருக்கக்கூடிய ஜாடிக்கு அடிபாகத்துல நீங்க வச்சிருங்க. கல்லுப்புக்கு உள்பக்கத்துல இந்த பிரியாணி இலைய வைக்க வேண்டாம். பொதுவா நம்ம கல்லுப்ப ஜாடியில வச்சிருப்போம். அப்படி இல்லைன்னா ஒரு சிலர் ஏதாவது டப்பா பிளாஸ்டிக் டப்பால வச்சிருப்பீங்க. அந்த ஜாடிக்கு அடிபாகத்துல, அப்படி இல்லைன்னா அந்த டப்பாவோட அடியில இந்த பிரியாணி இலைய வச்சிருங்க. இப்படி நீங்க வச்சிருக்கக்கூடிய பிரியாணி இலை உங்க வீட்டுல இருக்கிறவங்களை தாண்டி மத்தவங்களுக்கு தெரியாத மாதிரி பாத்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த பிரியாணி இலை 1 மாசம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். 1 மாசம் கழிச்சு இந்த பிரியாணி இலையை எடுத்து நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த தை மாசத்தோட வெள்ளிக்கிழமை நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு உடனடியா நல்ல பலன் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். சரி, அடுத்ததா 2வது பரிகாரம். பணத்தை வசியம் செய்யறதுக்கு இந்த நாள்ல நாம கையில எழுத வேண்டிய ஒரு பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு சுக்கிரஹோரை நேரத்துல செய்யறது நல்ல ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். சப்போஸ் சுக்கிரஹோரை நேரத்துல செய்ய முடியலன்னா இந்த நாள் ஃபுல்லா நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். ராகு காலம் யமகண்டம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. அதே மாதிரி இந்த நாள்ல ஒரே ஒரு முறை மட்டும் உங்க கையில நீங்க எழுதிக்கிட்டாலே போதும். இப்படி எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா நமக்கு தேவைப்படும். இப்ப நான் சொன்ன மாதிரி சுக்கிரஹோரை நேரம், அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரீயா இருக்கக்கூடிய சமயத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்ட் மற்றும் ஏஞ்சல் நம்பரோட காம்பினேஷனை உங்க இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில நீங்க எழுதிக்கோங்க. நீங்க எங்க எழுதணுங்கிறதும் என்ன எழுதணுங்கிறதும் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் 5 to 0. இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கிறத உங்க கண்ணால பாத்துக்கிட்டே உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கிறது நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைகளை வாஷ் பண்ணிக்கலாம். நீங்க நைட்டு சுக்கிரஹோரை நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா நாளைக்கு காலையில எந்திரிச்சு எப்பயும் போல உங்க கைகளை கழுவும் போது இந்த ஸ்விட்ச் வேர்டையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.